ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் குல் பாலபஸ்ரன். இந்த வீடியோவில் சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழை அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். சந்திப்பிழை அண்ட் ஒற்றுப்பிழை இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் குழப்பிக்கிட வேண்டாம். ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. சந்திப்பிழைனாலும் சரி, ஒற்றுப்பிழைனாலும் சரி ஒன்று தான். ஆனால் எழுத்துப்பிழை அப்படிங்கிறதுல நிறைய வரும். இப்போ ஒருமை பன்மையில் ஏதாட்டும் எழுத்துப்பிழை தூக்கு பயில நே வந்திருந்தாலும் அதுவும் எழுத்துப்பிழைகள் தான். அதில் எழுத்துப்பிழையில் வந்து ஒரு பகுதி தான் வந்து என்னது நமக்கு சந்திப்பிழை. ஸோ இதில் வந்து எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, சந்திப்பிழை இந்த மூன்றுமே வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஸோ வாங்க டீட்டெயிலில் வந்து பார்ப்போம். இப்போ சந்திப்பிழை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வல்லின எழுத்துக்கள் இருக்கா? வல்லின எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. என்னெல்லாம்? கசட, டபர. ஓகேவா? இந்த 6 எழுத்து இருக்குது. இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த 6 எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள். இதில் இந்த இட்டு ட அப்படிங்கிறதும் இந்த இற்று ரே அப்படிங்கிறதும் வல்லின இதில் வந்து வராது நம்ம இதில். ஓகேவா? சந்திப்பிழையில் வந்து வராது. ஸோ சந்திப்பிழையில் கேச, தேப இந்த 4 எழுத்துக்கள் எங்கெல்லாம் வந்து மிகுகிறதோ, எங்கெல்லாம் வருதோ அது வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த 4 எழுத்துக்கள் எங்கெல்லாம் வரலையோ அது வல்லினம் மிகா எழுத்துக்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுங்க வந்து கொஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மண்வெட்டி கொண்டு வா. ஓகேவா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னா என்னது? மண்வெட்டியை எடுத்து வா அப்படின்ட்டு பொருள் கொடுக்குறது சொல்லுது. இது ஒரு ஐ மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். மண்வெட்டி அப்படிங்கிறது என்னது? நம்ம வெட்டுவோம்ல மண்வெட்டி, அந்த மண்வெட்டியை வந்து குறிக்கிறது. மண் வெட்டி கொண்டு வா. இக்கு வந்துச்சுன்னா, சந்திப்பிழை வந்துச்சுன்னா மண்ணை வெட்டி எடுத்து வா அப்படின்ட்டு பொருளில் வரும். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து படிக்கும்போது புரியாத மாதிரி இருக்கும். 2 டைம் படிங்க, நல்லா வந்து புரிஞ்சிடும். மண்வெட்டி அப்போ வெட்டக்கூடிய அந்த கருவியை வந்து சொல்கிறது. மண்வெட்டி அப்படிங்கிறது என்னது? கருவியை வந்து சொல்கிறது. அதை எடுத்துகிட்டு வாங்குறாங்க. மண் வெட்டி கொண்டு வா அப்படிங்கிறது மணலை வந்து சொல்கிறாங்க. மணலை வந்து வெட்டி கொண்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது 2 டைம் படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இப்போ வந்து வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடத்தை பற்றி நல்ல டீட்டெயில்டாக வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்கு டக்குன்னு பார்த்துருவோம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறமே தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. அ, இ, உ இதெல்லாம் வந்து என்னது? சுட்டெழுத்துக்கள். இந்த சுட்டெழுத்துக்களுக்கு அடுத்தும் ஏ அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த வினாவெழுத்தை அடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்கள் க, ச, த, ப அப்படிங்கிறது வரும். அதாவது இக்கு, இச்சி, இத்து, இப்புங்கிறது வரும். ஓகேவா? அ கூட்டல் பையன் அப்பையன், இ ப்ளஸ் செடி இச்செடி, ஏ ப்ளஸ் பனி எப்பனி. இதில் வந்து ஊக்கு பார்த்திங்கன்னா உப்பக்கம் அப்படின்னு வரும். ஊ ப்ளஸ் பக்கம் உப்பக்கம் அப்படின்ட்டு வரும். இப்போ வந்து ஊங்கிறது வார்த்தையை வந்து சுற்றெழுத்தில் உபயோகப்படுத்தாதனால இந்த எடுத்துக்காட்டில் வந்து அதை கொடுக்காமல் இருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி இந்த மாதிரி வரக்கூடிய சுட்டு வினாச்சொற்களை அடுத்து வல்லினம் வந்து மிகும். ஓகேவா? அந்த கோவில், அங்கு சென்றான், எங்கு போனான் அப்படின்ட்டு வரும். 2ஆம் வேற்றுமை விரியில், விரி 2ஆம் வேற்றுமை தொகை வேற, வேற்றுமை விரி வேற. அதை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ 2ஆம் வேற்றுமை விரியில் அப்படின்னா, வேற்றுமை விரி அப்படின்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஐ. ஐ அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கும். ஓகே, 2ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஐ. ஐங்கிறது வெளிப்படையாக வந்துருந்துச்சுன்னா அது வேற்றுமை விரி. இங்கே பாருங்கள், நூலை ஐ வெளிப்படையாக வெளியே வந்திருக்கா? பாலை ஐ வந்து வெளிப்படையாக இருக்குது. இப்படி வெளிப்படையாக வந்திருந்தால் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதற்கு இனமான எழுத்து வந்து வரும். நூலை படி, பாலைக்குடி. ஓகேவா? இது வந்து எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, இங்கே எந்த வார்த்தை போடணும்னு அது தெரியாமல் இருக்காதீங்க. அது ஓகே, அது ஆல்ரெடி இந்த பிரித்தெழுதுகளே சொல்லியிருப்போம். ஓகே, இப்போ சொல்கிறேன். பையன் எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஐ பையன். அப்போ இந்த இப்பு தான் இங்கே வரும். ஓகேவா? இந்த பை அப்படிங்கிறதுக்கு இனமான எழுத்து இது வந்து பகர வரிசை. பகர வரிசையில் வந்து இப்பு தான் வரும். ஸோ பகர வரிசையில் தான் பை வருது. அதற்கு பையினா அதற்கு இனமான எழுத்து இப்பு அப்படின்னு நினச்சும் போடலாம். இல்லைனா இந்த பையை எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஐயை பையன் பிரிக்கலாம். ஸோ இப்போ வரும். செடி என்னது? சே வரிசை. சே வரிசையில் என்ன வரும்? இச்சு வரும். இல்லைனா இச்சு கூட்டல் ஏ தான் சே, அதனால இச்சு வரும். இப்பு கூட்டல் ஏ தான் வந்து பகர வரிசை. பகர வரிசைன்னு சொல்லியும் பிரிக்கலாம். இப்போ வரும். இந்த மாதிரி மெத்தடில் தான் எல்லாருக்கும் வரும். ஓகே, இது கே வரிசை அதனால இக்கு வருது. இது சே வரிசை அதனால இச்சு வருது. இங்கே பாருங்கள். அடுத்து இது வந்து பே வரிசை அதனால தான் இப்பு வருது. இங்கே வந்து வேறு ஏதாட்டும் வார்த்தையை போடணுன்ட்டு நினைக்காதீங்க. அப்படி நினச்சா அது தவறாகிரும். இப்போ நூலை படி. ஓகேவா? இது பே வரிசை அதனால இப்பு வருது. இது கே வரிசை அதனால இக்கு வருது. ஓகேவா? இங்கு இதுவும் கே வரிசை அதனால இக்கு வருது. இதுவும் சே வரிசை அதனால இச்சு வருது. ஓகேவா?
ஓகே, இப்போ நான்காம் வேற்றுமை விரி அப்படிங்கிறது என்னது? நான்காம் வேற்றுமை உருபு வந்து கூ. கூ வந்து இங்கே வெளிப்படையாக வந்திருக்கா? ஸோ கூ வந்து வெளிப்படையாக வந்திருந்ததால் இங்கே நமக்கு வல்லினம் வந்து மிகுகிறது. அவனுக்கு கொடுத்தான், பணிக்கு சென்றான் அப்படின்ட்டு வருது. அடுத்தது 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு அந்த இதனால ஏதாட்டும் ஒரு செயல்பாடு இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எடுத்துக்காட்டில் இப்போ 2ஆம் வேற்றுமை உருவு என்னது? ஐ. 3 வந்து ஆள். 4 வந்து கூ. 5 வந்து பார்த்திங்கன்னா இல்லு இல்லைன்னா இன்னு. இந்த மாதிரி வார்த்தைகளில் வரும். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது, இதை வச்சுக்கோங்க. இப்போ வந்து தண்ணீர் ப்ளஸ் குடம் வல்லினம் மிகுமா மிகாதா? இப்போ இதுக்கு பொருள் என்னென்னா, தண்ணீரை உடைய குடம், தண்ணீரை உடைய குடம். ஓகேவா? தண்ணீரை ஐ வந்திருக்கா? அப்போ வந்து இது என்னது? 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதனால ஒரு பயன் இருக்கணும். தண்ணீரை உடைய குடம், ரெண்டு சேர்ந்து இருக்குதுமா இருக்கும். ஓகே, தண்ணீரை உடைய குடம், இதுவும் சேர்ந்து இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வல்லினம் மிகுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் ப்ளஸ் பெட்டி. அதுக்கு பொருள் என்னன்னா, மரத்தால் ஆன பெட்டி. மரத்தால் ஆ வருதா? ஆங்கிறது என்ன சொல்லியிருந்தேன்? 3ஆம் வேற்றுமை உருபு. ஸோ மரத்தால் ஆன பெட்டி. ஓகேவா? அதனால இப்போ வருது. அடுத்தது பூட்டு சாவி. பூட்டுக்கு ஏற்ற சாவி. கூ வருதா? 4ஆம் வேற்றுமை உருபு கூ. பூட்டுக்கு ஏற்ற சாவி. அடுத்த விழிப்புணல். விழின்னா வந்து கண்ணு, புனல்னா நீர். கண்ணில். ஓகேவா? கண்ணில் உள்ள நீர். கண்ணில் இல் வருதா? கண்ணில் உள்ள நீர். 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை மெத்தடில் வந்துட்டா, அதனால விழிப்புணல். இப்போ வந்து வருகிறது. ஓகேவா? இதெல்லாம் ஏன் வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டா, இப்படி புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அதை விட்டுட்டு நீங்கள் ஷார்ட்கட்டில் படிச்சிங்கன்னா மறைஞ்சிடும். சுட்டெழுத்து அதுக்கு எப்படி வருது, இந்த இது எப்படி வருது. 2ஆம் வேற்றுமை விரி. 2ஆம் வேற்றுமை விரினா வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும். என்னது? ஐ வந்து வெளிப்படையாக வரும். 4ஆம் வேற்றுமை விரி கூ வந்து வெளிப்படையாக வரும். இங்கே 2, 3, 4, 5 வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அதோட கான்செப்ட் என்னன்ட்டு நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவும் மறக்காது. அடுத்தது பண்புத்தொகை. பண்புத்தொகை அப்படிங்கிறது எதுலெல்லாம் வரும்? பண்புத்தொகை அப்படிங்கிறது நிறம், வடிவம், அடுத்து குணம், அடுத்து பண்பு, அடுத்து இந்த மையில் வரும். மை அப்படிங்கிறது என்ன வரும்? செந்தமிழ், செம்மைக்கூடல் தமிழ், கரும்பலகை, கருமை கூட்டல் பலகை. ஓகே, கரும்பலகை வர்றது இந்த மாதிரி நிறத்தில் வச்சு வரக்கூடியதெல்லாம் வரும். இப்போ பாருங்கள், நிறம் பச்சை போட்டிருக்கா, அப்போ பச்சை பட்டு, பச்சை கிளி. அப்போ வல்லினம் வந்து மிகும். இரு பெயருட்டு பண்புத்தொகை. இரு பெயருட்டு பண்புத்தொகைன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு பொது பெயர் இருக்கும். இப்போ பாம்புங்கிறது பொது பெயர். அதை வந்து எந்த வகையான பாம்பு, பர்டிகுலராக ஒரு வகையை சொல்கிறாங்கல்ல, அது சாரப்பாங்கு. அதோடைய சிறப்பாக பொது பெயர் வந்து பாம்பு. அதை பர்டிகுலராக சிறப்பை ஐடென்டிஃபை பண்ணி இது சாரை பாம்பு. அதே மாதிரி தான் பாருங்கள், பூ வந்து என்னது? பொது பெயர். மல்லிகை அப்படிங்கிறது என்னது? உங்களுக்கு சிறப்பு பெயர். அப்போ மல்லிகை பூ அப்படின்னு வந்துச்சுனாலும் உங்களுக்கு வல்லினம் வந்து மிகும். அடுத்து ஊமை தொகை. ஊமை தொகையில் வந்து பார்த்திங்கன்னா மலர் போன்ற கண், தாமரை போன்ற கை. இந்த போன்ற அப்படிங்கிறது வார்த்தை வந்து உள்ளே வந்து மறைஞ்சு வச்சுருக்கோம். அதான் வந்து என்னது? ஊமை தொகை. இல்லைன்னா இதை வந்து இப்படியும் வச்சுக்கலாம். 2வது பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பு வந்து வரும். கண், கை, பாதம், மலர் பாதம், தாமரை பாதம், இந்த மாதிரி வந்து வரலாம். 2வது வந்து உருபு வந்தாலும் அது ஓமை தொகை தான். ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து வல்லினம் மிகும். ஓகேவா? தீச்சுடர், பூக்கடை அப்படிங்கிறதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் வந்து என்னது? வல்லினம் வந்து மிகும். அடுத்து ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறைன்ட்டாங்க, எதிர்மறையாக இருக்கணும், ஆனால் ஈறுகட்டு இருக்கணும். ஈருங்கிறது என்னது? கடைசியில் உள்ள வார்த்தை. இங்கே என்ன வரும்? அழியாத புகழ், ஈறுகட்டுட்டு. ஓடாத குதிரை, இது ஈறுகட்டுட்டு. அதனால தான் வந்து என்னது? வல்லினம் வந்து மிகுகிறது. வன் தொடர் குற்றியல் உரம். குற்றியல் உரம் அப்படிங்கிறது என்னது? குசுடு துபுரு. குசுடு துபுருல தான் வந்து என்னது?
குற்றிய இலகுரம். இது வன் தொடர் அப்படிங்கிறது என்னது, வல்லினத்தை தான் வண்ணுங்கிறாங்க. அப்போ வல்லின எழுத்துக்கள் என்னது, வல்லினத்தை தான் வண்ணுங்கிறாங்க. வல்லின எழுத்துக்கள் என்னது, கசட தபர. ஓகேவா? அப்போ இந்த தூவு இருக்குது, இங்கே டூவு இருக்குது. அப்போ இது குற்றிய லுகரம். இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு அதற்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ அதை வச்சு தான் வந்து அது என்ன இதுன்னு கண்டுபிடிக்க முடியும். தூக்கு. ஓகே. இத்து இருக்கா, கசட தபர, கசட. அப்போது இத்து டேவு இருக்குது. அப்போ இது வந்து வல்லின எழுத்துக்கள். இத்துங்கிறது வல்லின எழுத்து, இட்டுங்கிறது வல்லின எழுத்து. அதனால் இது வன் தொடர் குற்றிய லுகரம்ங்கிறாங்க. இதற்கு பின்னாடி என்னது, வல்லினம் மிகும். அடுத்தது டேர, ஒற்று இரட்டிக்கும் உயிர் நெடில் தொடர் குற்றிய லுகரங்களின் பின் வல்லினம் மிகும். ஓகே. இது வந்து நேற்றே வந்து நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். இந்த இட்டு இற்று இந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுத்தோ அல்லது நெடில் எழுத்தோ வந்துடுச்சுன்னா வல்லினம் மிகும். இப்போ இது பாருங்கள், இட்டு கூட்டல் ஊ டூ. இது வந்து இட்டு கூட்டல் ஊ தான் டூ. இதற்கு முன்னாடி பாருங்கள், இது ஒரு நெடில் எழுத்து. இது வந்து பாருங்கள் எப்படி பிரியும், இந்து கூட்டல் ஆணு பிரியும். அப்போ இதுவும் வந்து ஒரு நெடில் எழுத்து. ஸோ நெடில் எழுத்து வருது. நெடில் எழுத்து வந்துச்சுன்னா இது எப்படி வரும்னா, இந்த இட்டு 2 டைம் வரும். ஸோ அட்டு ப்ளஸ் பட்டி அப்படின்ட்டு வரும். இப்போ இந்த விதியை வந்து திரும்பியும் பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இந்த இட்டு வருதுக்கு இந்த இது சொல்லிட்டேன். இப்போ இந்த டூ வந்திருக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, இங்கே தான் பார்க்கணும். ஓகே, குரில் நெடில். ஸோ இது வந்து என்னது, திரும்பி வந்து இது என்னது, நெடிலில் இருக்குது. அல்லது இதில் பாருங்கள், இட்டு கூட்டல். ஓகே, அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு உள்ளது தான் பார்க்கணும். அப்போ இது வந்து என்னது, இப்போ வரும். வல்லினம் மிகும். இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா வல்லினம் மிகும். அதுக்கடுத்து ஆட்டுப்பட்டி நாட்டுப்பட்டுங்கிறது வந்துடும். முதல் சொன்ன கான்செப்ட் தான். முற்றிய இலுகரங்கிறது குற்றிய இலுகரத்தோடைய கான்செப்ட் தான். அதனால வந்து என்னது, இது பொது தேர்வு. இதில் வந்து இத்து கூட்டல் ஊன்னு வருதா, இந்த உகரம் வந்துட்டுனா வல்லின எழுத்துக்கள் மிகும். ஓகேவா? பொது தேர்வு, திருக்குறள், இற்று கூட்டல் ஊ. ஸோ முற்றிய இலுகரம் பற்றி நேரே வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். முற்றிய இலுகரமும் குற்றிய இலுகரமும் சேம் தான். உகரம் வரும். உகரம் வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். சாலத்தவ. இது போக வந்து பார்த்திங்கன்னா தட புல. இந்த 4 வார்த்தைகளுக்கு பின்னும் வந்து வல்லினம் மிகும். சால பேசினான், தவ சிறந்தது அப்படின்ட்டு பேசு உண்டு. ஆய், என, இனி, ஆக இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். என கூறினான், இனி காண்போம். ஓகேவா? இது ஏன், இது கேவரிசை. இது கேவரிசைனாலும் இக்கு போடுறோம். ஓகே. அடுத்து இங்கே பாருங்க, அதற்கு, இதற்கு, எதற்கு என்ற சொற்களின் பின்னால் வல்லினம் மிகும். அதற்கு சொன்னான், சொன்னேன். இதற்கு கொடு, எதற்கு கேட்டாய். ஓகேவா? இதற்கு பின்னாலாம் வல்லினம் மிகுது. மிக அப்படிங்கிறது சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். மிக பெரியவர். ஓகேவா? மிகப்பெரியவர், மிகச்சிறியவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தின்பாங்கள்ல, மிகப்பெரிய வகுத்தி அப்படிங்கிறதுக்கெலாம் வரும். ஓகேவா? 8 10, 8 தொகை, 10 பாட்டு. இதெல்லாம் எக்ஸாம்பிளோடு படிச்சுக்கோங்க. 8 தொகை, 10 பாட்டு. இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிளோடு படிச்சுக்கோங்க. மிக பெரியவர். எல்லாத்துக்கும் வந்து எடுத்துக்காட்டோடு நீங்கள் படிச்சுக்கிட்டனாலும் உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? ஸோ எடுத்துக்காட்டோட படிச்சுக்கோங்க. அடுத்தது அகர இகர ஈற்று. கான்செப்டையும் புரிஞ்சுக்கோங்க, எடுத்துக்காட்டோடையும் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. ஓகே. அகர இகர ஈற்று. இப்போ அகர இகர ஈற்று வினையச்சுகளுடன் புணர்கியில் வல்லினம் மிகும். ஓகே. இந்த இச்சை வந்து மறந்துடுங்க. ஆடன் இருக்கு. இது வந்து என்னது, இட்டு கூட்டல் அ. ஓகேவா? அகர ஈற்று வருதா, அகர ஈற்று வினையச்சங்களுடன் சொன்னார். இது வந்து ஒரு வினை. ஓகே. இந்த வினையச்சங்களுடன் அகர ஈற்று வினையச்சங்களுடன், வினையச்சம் சொன்னாருங்கிறது வினையச்சம். இந்த வினையச்சக்கூட புணருங்கையில் போது இச்சு வருது. அடுத்த ஓடி. ஓடி டி வந்து எப்படி வரும், இட்டு கூட்டல் இ. ஓகேவா? இது இகர ஈற்று. இது வந்து அகர ஈற்று. இந்த ஈங்கிறது இகர ஈற்று. அகர ஈற்று சொல்லியாச்சு, இகர ஈற்று சொல்லியாச்சு. இந்த அகர ஈற்று இகர ஈற்றுக்கு பின்னாடி வந்து வினையச்சம் வந்தார். சொன்னார், போனார், இதெல்லாம் வந்து வினை. ஓகே. இந்த மாதிரி வினையச்சங்களுக்கு வரும்போது உங்களுக்கு வல்லினம் வந்து மிகும். அடுத்து 6ஆம் வேற்றுமை தொகைங்கிறது என்னது, அது. ஓகேவா? இப்போ புலியினது தோல், புலியினது தோல், அதான் புலித்தோல். திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி, வடக்கு பகுதி. தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். இப்போ இதுதான் ஆகார எழுத்து. ஓகேவா? இல்லு கூட்டல் ஆ, ஆகாரம் வருது. ஓகே. இன்னு கூட்டல் ஆ,
நா வருது. ஓகே, இல்லு கூட்டலா லா, இன்னு கூட்டலா நா, இது ஆகாரம். இப்போ இது வந்து தனி குற்றெழுத்துனா தனி குறில்னு அர்த்தம். இந்து கூட்டல் ஏ தான், ஈ தான் வந்து என்னது நீ, இது வந்து ஒரு தனி குறில் தான். அடுத்தது கே இருக்குது. கேங்கிறது எப்படி வரும்? இக்கு கூட்டல் ஆங்கிறது தான் என்னது கே. ஓகே, அப்போ இதுங்கிறது தனி குறில் தான். ஸோ தனி குற்றெழுத்தை அடுத்து வந்து ஒரு ஆகார எழுத்து இருக்குது. தனி குற்றெழுத்தை அடுத்து ஒரு ஆகார எழுத்து வந்துச்சுன்னா அங்கே வந்து என்னது வல்லினம் வந்து மிகும். சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதுக்கு இந்த நாளையும் வந்து படித்து வச்சுக்கோங்க. வாழ்க்கை படகு, உலக பந்து, தமிழ் தாய், வாய்ப்பவளம். இதை மாற்றி போட்டாலும் வரும். ஓகே, பவள வாய், தாய் தமிழ், பந்து உலகம், படகு வாழ்க்கை. ஓகே, இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு பொருள் வரும். ஓகேவா? உருவகம். ஸோ உருவகத்துக்கு மட்டும் என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, டக்குன்னு மறந்துட்டு. அடுத்தது நிலைமொழியில் ஈற்றில் உயிர், நிலைமொழி உயிரீற்றாக இருப்பின் வல்லினம் வந்து மிகும். இப்போ பாருங்க, இதை எப்படி பிரிக்கலாம்? இரு கூட்டல் இ, இல்லு கூட்டல் ஆ, இல்லு கூட்டல் இ, இட்டு கூட்டல் உ. இந்த வட்டம் போட்டதெல்லாம் பாருங்க, இ ஆ இ உ, இது எல்லாமே என்னது உயிர் ஈற்று. ஸோ உயிர் ஈற்றுக்கு பின்னாடி என்னது வரும்? நிலைமொழி. இதுதான் நிலைமொழி, இது வருமொழி. ஸோ நிலைமொழியோட ஈற்றில் வந்து உங்களுக்கு உயிர் எழுத்து இருந்துச்சுன்னா அதில் வந்து கசத வரும், வல்லினம் மிகும். கறிக்குழம்பு, பலாச்சோலை, வழித்தடம், பாட்டு போட்டிங்கிறது வரும். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெற்று கொண்டேனுங்கிறது தான், பெற்று தான் கான்செப்ட். அந்த இக்குங்கிறது வருமா வராதங்க சொல்லணும். ஓகே, இப்போ பெற்றுன்னு இருக்குது. இதை எப்படி பிரிக்கலாம்? இற்று கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். இது வந்து என்னது? ஊங்கிறது ஊகரம். ஓகேவா? அதுதான் இவங்க சொல்லுதாங்க. உகரத்தில் முடியும் வினையச்சங்கள். ஓகே, பெற்றுங்கிறது ஒரு வினையச்சம். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன் தொடர் குற்றியல் உகரமாக இருக்கணும். வன் தொடர் குற்றியல் உகரம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதற்கு முன்னாடி எழுத்து, அதற்கு முன்னாடி எழுத்து என்ன இருக்குது? இற்று இருக்குது. அப்போ கசட தபர. ஓகேவா? கசட தபர, இது வந்து வல்லின எழுத்து இருக்குது. அப்போ வன் தொடர் குற்றியல் உகரம் தான் இது. அப்போ பெற்றுங்கிறது வன் தொடர் குற்றியல் உகரம். அதனால நமக்கு என்ன வருது? பெற்று கொண்டேன், வல்லினம் வந்து மிகுகிறது. இங்கே பாருங்கள், இதுலேயும் அதே தான். தூ, இதில் வந்து படித்துங்கிறத நம்ம பிரிக்கணும். படித்து தூங்கிறத பிரித்தா என்ன வரும்? இது ஒரு வினையச்சம். இதை தூ பிரித்தா இத்து கூட்டல் ஊ. அப்போ உகரத்தில் முடிகிறது. ஓகே, உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சம். ஓகே, இது வன் தொடரான்னு பார்க்கணும். கசட தபர தே வருது. அப்போ இது வன் தொடர் தான். அதனால் வந்து வல்லினம் வந்து மிகுகிறது. அடுத்த மகரமெயில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். மகர மெயிலில் வந்து இது முடிகிறது. மரம் ப்ளஸ் சட்டை மகர மெயில வந்து முடிகிறது. அதுக்கு அடுத்த சொல் அதனை அடுத்து வரும் வல்லினம் வந்தால் இங்கே பாருங்கள், கசட தபர சே வருது. இங்கே பாருங்கள், வட்ட ப்ளஸ் பாறை கசட தபர பே வரிசை வருது, சே வரிசை வருது, பே வரிசை வருது. இதில் வந்து வல்லின எழுத்துக்கள் தான். அப்படி வல்லின எழுத்துக்கள் வருதுனால் வல்லினம் மிகுகிறது. மே வந்து போயிருது மரச்சட்டம், மே வந்து கெட்டு போயிருது வட்டப்பாறை அப்படின்ட்டு வருகிறது. இதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் எழுத்துக்கள் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிக எழுத்துக்களையும் இப்போ அப்படியே பார்த்துறோம். ஓகே, வல்லினம் மிக எழுத்துக்கள், மிகா இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள், அது இது அப்படின்ட்டு வரக்கூடிய சுட்டு பெயர்களின் பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. அது செய், இது கான். ஓகேவா? நம்ம இதற்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஏ இ உ இந்த சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகும்னு சொல்லியிருப்போம். ஸோ அது இதுக்கு மட்டும் வல்லினம் மிகாது. வினா பெயர்கள் எது எவை இதற்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. எது கண்டாய், எவை தவறுகள் அப்படிங்கிறதுக்கும் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர், எழுவாய்னா பெயர்னு அர்த்தம். ஸோ ஒரு பெயருக்கு பின்னாடி வந்து வல்லினம் வந்து மிகாது. குதிரைங்கிறது பெயர், குதிரைக்கு பின்னாடி வந்து வராது. இங்கே இத்து வராது. கிளி பேசும், அவ்வளோதான். இது இங்கே வந்து இப்பு வராது. அடுத்த பாருங்கள், 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் இந்த வேற்றுமை விரி வந்து அங்கே வந்திருக்காது. ஸோ 3ஆம் வேற்றுமை விரி, 3ஆமோட உருபு வந்து என்னது? ஐ ஆள், ஆளும் வரும், ஆளு ஆண் ஓடு வரும். ஓகேவா? இங்கே ஆள் ஆண் ஓடு ஓடு வரும். ஸோ ஓடு இங்கே 3ஆம் வேற்றுமை வருது. ஐயாள் அது. ஓகேவா? இங்கே எக்ஸாம்பிளில் பாருங்கள், அண்ணனோடு, இது வந்து ஓடுங்கிறது என்னது? 3ஆம் வேற்றுமை விரி, அந்த இதோடைய உருபு. ஓகே, விரினா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? வெளிப்படையாக வந்தது.
ஸோ மூன்றாம் ஆறாம் வேற்றுமை வந்து வெளிப்படையாக உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்ததுனால இங்கே வல்லினம் வந்து மிகாது. அப்போ ஓடுங்கிறது வெளிப்படையாக வந்துட்டா என்ன வருது? இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வேற்றுமை உறுப்பு வந்து அது வந்து எனது வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால வல்லினம் வந்து மிகாது. ஓகேவா? இப்போ எல்லாமே வந்து வல்லினம் மிகாதுன்னு பார்க்கோம். ஸோ எதுலெல்லாம் வல்லினம் மிகாது? அது, இது, எது, எவை, எழுவாய் தொடரில் மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வராது. விழித்தொடர் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி பேஸ் பண்ணி வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக கண்டுபிடிக்குன்னா ஏ ஓ இந்த வார்த்தையை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ பாருங்க, தந்தை ஏ, ஈ கூட்டல் ஏ ஏ, மகளே இல்லு கூட்டல் ஏ லே, இந்த மாதிரி ஏ வருதா, இந்த மாதிரி வந்தால் அது விழித்தொடர். இதற்கு பின்னாடி வந்து என்னது? வல்லினம் வந்து மிகாது. அடுத்த பெயரெச்சத்தில் வந்து வல்லினம் மிகாது. பெயரெச்சத்தை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஆங்கர் வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். வந்த, பார்த்த. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த இருக்குது. இதை வந்து எப்படி வரும்? இத்து கூட்டலை தான் வந்து த. இங்கேயும் இத்து கூட்டலை தான் வந்து த. அப்போ பெயரெச்சம், இது வந்து பெயரெச்சம். அதே மாதிரி வந்த சிரிப்பு, பார்த்த பையன், இப்படிங்கிறதுலாம் வந்து என்னது? வல்லினம் மிகாது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை. இதற்கு முன்னாடி இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். இது தொகை. தொகைன்னா வந்து என்னது? உறுப்பு வந்து உள்ளே இருக்கும். நாடு கண்டான், நாட்டை கண்டான். ஓகேவா? நாட்டை கண்டானால தான் இக்கு வரும். இங்கே வந்து நாடு கண்டானுங்கிறது அதனாலே வராது. கூடு கட்டு, கூட்டை கட்டு, கூட்டை கட்டுனா இக்கு வரும். ஸோ அந்த வெளிப்படையாக வந்துருந்துச்சுன்னா, இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துருந்துச்சுன்னா வல்லினம் மிகும். இங்கே வந்து வெளிப்படையாக வராமல் விரியில் வந்திருக்கிறதுனால, விரியில் இல்லை, மறைஞ்சு வந்திருக்கிறதுனால, ஓகேவா? இது தொகையில் வருது, அதனால் இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. விரியில் வந்து வரும். விரினா என்னது? வேற்றுமை விரினா வெளிப்படையாக வரும். தொகைனா என்னது? மறைந்து வரும். அவ்வளோதான் கான்செப்ட். படி அப்படிங்கிறது சொல்லலாம் முடியும் வினை எச்சத்தில். படி என்று முடியும் வினை எச்சத்தில் வல்லினம் மிகாது. வரும்படி, பெரும்படி, சொன்னாருங்கிறது வினையெச்சம், கூறினாருங்கிறது வினையெச்சத்துலாம் வராது. வியங்கொள் வினைமுற்று க, இய, இயர் இந்த மாதிரியா முடியக்கூடிய சொற்களுக்கு அடுத்தது வந்து வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, வருக தலைவா, இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வல்லினம் மிகாது. அடுத்த வினைத்தொகை. வினைத்தொகையில் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும். வினைத்தொகைன்னா என்னது? மூன்று காலத்தையும் வந்து குறிக்கக்கூடியது மாதிரி இருக்கும். அதுதான் வந்து என்னது? வினைத்தொகை. ஓகே, ஒன்று மூணு காலத்தை குறிக்கிறது மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லது ரெண்டு இதாக பிரிச்சாவது. அது முதல் பகுதி வந்து கட்டளையாக இருக்கும். ஓகேவா? குடிநீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர், மூன்று காலத்தையும் உணர்த்துகிறது. ரெண்டாக பிரிக்கும் போது குடி அப்படிங்கிறது என்னது? கட்டளை வார்த்தையாக இருக்குது. அப்போ இது வினைத்தொகை தான். வளர், வளருங்கிறது வளர், வளர்கின்ற, வளரும் அப்படின்னு மூணு காலத்தையும் குறிக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர் அப்படிங்கிறது வந்து என்னது? வளர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கட்டளை சொல். அதனால இது வினைத்தொகை. வினைத்தொகைக்கு இது பின்னாடி வல்லினம் மிகாது. 8, 10 வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்கோம். அதை தவிர மீதி எண்களுடைய வந்து வல்லினம் மிகாது. ஊமை தொகை. ஊமை தொகையில் வந்து வல்லினம் மிகும். ஊமை தொகையில் வந்து உம்முங்கிறது மறைந்து வரும். உம்முங்கிறது மறைந்து வரும். ஓகேவா? தாயும் தந்தையும், இரவும் பகலும், இந்த மாதிரி மறைந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது? வல்லினம் வந்து மிகாது. அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. அன்று சொன்னார், என்று தருவார், அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி, அது மாதிரி அவ்வாறு, அத்தகைய, அப்போதைய, அப்படிப்பட்ட, நேற்றைய, இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அவ்வளவு பெரியது, அத்தனை சிறியது, எல்லாம் முடிஞ்சிருது. முடிஞ்சு வருதுனால இல்லைல்லாம் வல்லினம் மிகாது. அடுத்த 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. இப்போ வேற்றுமை தொகை, வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லியாச்சு. வேற்றுமை தொகை என்னோடு, இது ஓடு அப்படிங்கிறது டைரக்டாக வெளிப்படையாக வந்துட்டு. மரத்தில், இல்லுங்கிறது வெளிப்படையாக இருக்குது, மறைஞ்சு வந்திருந்தால் நமக்கு வரும். குறுங்கினது, இது 3ஆவது வேற்றுமை உறுப்பு, இது 5ஆம் வேற்றுமை உறுப்பு, அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை உறுப்பு. இந்த மூன்றிலும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இங்கே வந்து வல்லினம் மிகாது. அதே மாதிரி 2, 4, 2, 3, 4, 5
இந்த வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. தமிழ் படி ஐ வந்து மறைஞ்சு வந்து கைத்தட்டு கையா தமிழை படின்னு வரணும். ஓகேவா, தமிழ் படினா வல்லினம் மிகாது. கையால் தட்டு. ஓகேவா, அதனால இதில் வந்து மறைஞ்சு வந்திருக்கு, அதனால வராது. வீட்டுக்கு சென்றால் வராது. கரை பாய்ந்தான், கரையில் பாய்ந்தான், இது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருபு, இது 3ஆம் வேற்றுமை உருபு, இது 4ஆம் வேற்றுமை உருபு, இது 5ஆம் வேற்றுமை உருபு. ஸோ ஒவ்வொரு உருபுலையும் வந்து வரல. நிலைமொழி வந்து உயர்திணையாக இருந்தால் இது நிலைமொழி. தலைவி ப்ளஸ் கூற்றுன்னு வச்சுக்கோங்க, தலைவி கூற்று, அப்போ இதுதான் நிலைமொழி. இதில் வந்து வரல. தொண்டர் ப்ளஸ் படை, தொண்டர் படை, இதில் தான் நிலைமொழி. ஸோ இதில் வந்து வராது, வல்லினம் வந்து மிகாது. சாலத்தவ தட குல இதில் மட்டும்தான் வந்து வல்லினம் மிகும். மற்றபடி உள்ள உரிச்சொற்களுக்கு வந்து வல்லினம் மிகாது. ஒரு பொருள், நனி, தின்றாள்ங்கிறதுலாம் வராது. அடுக்கு தொடர் சலசல, கலகல, பலபல, பார்பார், மடமட, சடசட, இந்த மாதிரி அடுக்கு தொடர்கள்லாம் வந்து வல்லினம் சரி. இது இரட்டை கிளைவி. நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னோம்ல, சலசல, பலபல, தடதட, மடமடலாம் இரட்டை கிளைவியில் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் பார்ப்பார், வாழ்க வாழ்க, இந்த மாதிரிலலாம் வந்து வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ்னா ஆயிலும் வராதுல, வேங்கோல் வினை மட்டும் வராது. ஓகேவா, அடுக்கு தொடர் இரட்டை கிளைவி, இந்த இரண்டிலும் வந்து என்னது வல்லினம் மிகாது. கல் அப்படிங்கிறது அக்ரிணி பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. கருத்து அப்படிங்கிறது அக்ரிணி, அதனால கல்லு சேரும்போது வராது. பொருள் அப்படிங்கிறது அக்ரிணி, அது கூட கல் விகுதி சேரும்போது வராது. ஐகார வரிசையில் வந்து வரும்போது கல் வந்து சேரும். ஒரு ஐ வந்து ஒற்றை எழுத்தாக இருக்கணும். இல்லை இப்பு ப்ளஸ் ஐ ஒரு எழுத்து தானே, பை. இங்கே இக்கு கூட்டல் ஐ கை, இந்த மாதிரி ஒற்றை எழுத்தாக இருந்துச்சு, அது கூட கல் வந்துச்சுனாலும் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றிய இலகரமாகவோ இடைத்தொடர் குற்றிய இலகுரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. அது எப்படின்னு பார்ப்போமா? இப்போ இங்கே பாருங்க, தின்றுன்னு இருக்கு, இல்லை இரு கூட்டல் ஊ தான் வந்து என்னது ரூ. அப்போ இது வந்து உகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சம். தின்றுங்கிறது ஒரு வினையெச்சம். ஓகேவா, அடுத்தது இது மென் தொடரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மென் தொடரோட வரிசை என்னது? ஞனன, இங்கு ஞனன, ஞனன, நமன, ஏதோ ஒரு எழுத்த விட்டுட்டேன். ஞனன நமன. அடுத்தது மென் தொடர் வந்து எரல, இது வந்து மென் தொடர். இது இடைத்தொடர். இடைத்தொடர் வந்து என்னது? எரல, வளல. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த இது பார்ப்போம். ஞனன, இக்கு இங்கு, இச்சு இஞ்சி, ஞனன, இச்சு இந்து, இத்து இந்து. ஓகே, இந்த இன்னும் வரும் 3. ஓகேவா, ஞனன நமன. ஸோ இந்த ஆறில் வந்து வந்துச்சுன்னா இது மென் தொடர், இது இடைத்தொடர். இப்போ இங்கே பாருங்க, இது குற்றிய லுகரம்னு கண்டுபிடிச்சாச்சு. இது மென் தொடரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் இருக்குது, இன் இங்கே இருக்குது, அப்போ மென் தொடர். ஓகே, அப்போ இதில் வந்து என்னது? வல்லினம் வந்து மிகாது. செய்து, இது வந்து உகரம் வருது, குற்றிய லுகரம் தான். இதில் ஈ வருது, ஈங்கிறது என்னது? இடைத்தொடர். அப்போ இதில் வந்து என்னது? வல்லினம் மிகாது. அடுத்த வந்து, இது வந்து குற்றிய லுகரம், இந்துங்கிறது என்னது? மென் தொடர். ஸோ இதில் வல்லினம் மிகாது. ஆ ஏ ஓ இந்த வினா எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகாது. அவனா சென்றான், அவனே சென்றான், அவனா சென்றான், அவனே சென்றான், அவனோ சென்றான், இதிலெல்லாம் இந்த எழுத்து வருது. இன்னு கூட்டல் ஏ தான் வந்து என்னது? நே. இன்னு கூட்டல் ஆ தான் வந்து என்னது? நா. இன்னு கூட்டல் ஓ தான் வந்து என்னது? நோ. அப்போ இந்த எழுத்துக்கள் வருதா? இந்த எழுத்துக்கள் வருதுனால வல்லினம் மிகாது. ஸோ இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வல்லினம் மிகாடங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். அவ்வளோதான். வல்லினம் சந்திப்பிழை இதுதான் வந்து ஒற்றுப்பிழையும் எழுத்துப்பிழையிலும் வந்து இந்த கான்செப்டில் தான் வந்து வரும். ஓகேவா, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.